ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஷாவை காமிக்கிறாங்க. அவள் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. சீனியர்ஸ் எல்லாமே ஜூனியர்ஸ்க்கு ரூம் எங்கே இதெல்லாமே அங்கே வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே அந்த பையன் நான் கொண்டு போய் விடுவான்னு சொன்னதும் இல்லை நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது அங்கே வந்துட்டு சூட்கேஸை கொண்டு வந்தா அங்கே வந்து இடிச்சவ கீழே விழுக போயிடுறா. அங்கே நம்ம ஹீரோ ஜின்மே வந்திருக்கான். அவன் வேமா நம்ம ஹீரோயின் அங்கே பிடிச்சதுமே அவனை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுது. நம்ம ஹீரோயினோட ஸ்கூல் க்ரஷ்ஷாக அவன் தான். அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு டிராயிங் காம்படிஷனுக்காக போயிருக்கும்போது பசங்க எல்லாருமே சேர்ந்து அவளை அங்கே புள்ளி பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்போ அங்கே ஜின் தான் வந்துட்டு அவளை காப்பாற்றிருக்கான். இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்கள சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டி அடித்து அங்கே விரட்டி விட்டுருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினுக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு நீ இப்படி உன்னை புள்ளியெல்லாம் ஆக விடக்கூடாது, நீ வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா உடனே போய் அங்கே டீச்சர்கிட்ட சொல்லி எல்லாத்தையுமே சரி பண்ணணும் அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின்மே அங்கே ஓகே சொல்லிட்டு தேங்க்யூ சொல்லியிருக்கா. அப்போ இருந்தே ரொம்பவே க்ரஷ் போல். இப்போ அவங்க ஃப்ரெண்டை ஹார்ன் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நான் கூட்டிகிட்டு போயிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே இல்லை வேணான்னு சொல்லிட்டு போனதும் என்னை பார்த்தா எப்படிப்பா பொண்ணுங்களுக்கு தெரியுது, ஒருத்தி கூட ஓகே சொல்ல மாட்டாளே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை பார்த்தா அவள் போகிறதவே வச்சக்கானு வாங்காமல் பார்த்துட்டே இருக்கவும் என்னாச்சு அந்த பொண்ணை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சி போச்சா, லவ்ல எதுவும் விழுந்துட்டேயா அப்படின்றத அவன் சொல்லிட்டு கேட்டுட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ரூமுக்கு போனதுமே அங்கே லியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா. அவள் அவங்க ரூம்மேட் தான். நம்ம ஹீரோயினை உன்னோட பொருள் எல்லாமே அங்கே எடுத்து வைன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கா. அங்கே எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பெட்டியை பார்த்தா அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் பெட்டி வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு. அங்கே அவள் வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே அதில் ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. அதை பார்த்துட்டு அவள் ஓப்பன் பண்ணால் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கு அவளுக்கு. ஏன்னா அவன் காம்படிஷனில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கான். அதை தான் பார்த்துட்ருக்கான். நம்ம ஹீரோ ரொம்பவே நல்லா படிக்கிற ஒரு இன்டெலிஜென்ட்டான ஸ்டூடெண்ட். ஸோ அவனை எதிர்த்து யாராலையுமே வந்துட்டு சரியாக அங்கே டிபேட்டே பண்ண முடியல. அவன் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கான். இதெல்லாமே பார்த்துட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து அதை வச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கா. தன்னோட க்ரஷ்ஷை வந்துட்டு பக்கத்தில் க்ளோஸாக பார்க்குறது அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கு. இவனை பார்த்தா பெட்டியை ஓப்பன் பண்ணதுமே அங்கே வேமா டக்குன்னு அங்கே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெண்டில் கால் பண்ணி இப்படி பெட்டி வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிப்போச்சு அப்படின்ற விஷயத்த சொன்னதும் இப்போ என்ன இருக்குது, நான் வந்துட்டு ரூம் நம்பர் கண்டுபிடிச்சி சொல்கிறேன், நீயே கொண்டு போய் கொடுத்துட்டு அவட்ட அதை வாங்கிட்டு வந்துடு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு ஹீரோயினுக்காக அங்கே வெளியே போய் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே அந்த சில பொண்ணுங்க வந்துட்டு இது ஜின் தானப்பா, பார்க்குறதுக்கு எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் பாரு, யாருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு அந்த பெட்டியை கொடுத்துட்டு அங்கே சாரி சொல்கிறா. ரொம்பவே நர்வஸாக இருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு எதுக்காக நீ வந்துட்டு சாரி சொல்கிற, அப்புறம் ஏன் இவ்வளோ தூரத்துக்கு நர்வஸ் ஆகிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கூல்ட்ரிங்கை கூலை எடுத்து கன்னத்தில் வச்சதுமே அங்கே அவளுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு அப்படியே வந்து ஷை ஆகிடுது. அவள் வந்துட்டு அங்கே வேமா பெட்டியை தூக்கிட்டு அங்கே உள்ளே போனதும் இவன் அப்படியே அவளை வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருக்கான். அங்கே ஒரு பொண்ணு பார்த்தா அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வயிற்றுச்சலாக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் வந்ததுக்கப்புறம் அங்கே பெட்டியை ஓப்பன் பண்ணா உள்ளே பார்த்தா அவளோட இன்னர் வியர்ஸாக ஸ்டார்டிங்லேயே இருக்கு. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப அரண்டு போய் கத்திட்டு இருக்கா. அவள் என்ன நினைப்பான்னு சொல்லிட்டு இதனால தான் நம்ம ஹீரோ பெட்டியை ஓப்பன் பண்ணதுமே டக்குன்னு அங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கான் போல. பிறகு இங்கே படிக்கிற அந்த பொண்ணுங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வந்து தங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே மியான்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவள் தான் அங்கே நின்று பார்த்துட்டு ரொம்பவே கோவமாயிட்டு முறைச்சிட்டு இருந்தவ. நம்ம ஹீரோயின்ட்ட உன் பேர் என்ன அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்பவே ரூடாக அங்கே வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டுருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன இவங்க பேசுகிறாங்க இப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. பட் வந்துட்டு அதை வந்துட்டு பெருசாக எடுத்துக்கல. அங்கே நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே அங்கே சாப்பிட வந்ததுமே இங்கே பாருங்களேன் ஜின் அங்கே வந்திருக்கான்னு சொன்னதும் எல்லாருமே சேர்ந்து அதவே அங்கே பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின்மே அங்கே அவனை நோட்டீஸ் பண்ண அவன் வந்துட்டு அவளை அங்கே பார்க்க இப்படியே வந்து போயிட்டுருக்கு. அங்கே ஒரு பொண்ணு போய் அங்கே வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு நம்பர் எல்லாமே கேட்டதுமே எங்கள் அம்மா வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ எனக்கு எந்த ஒரு பொண்ணுங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே சிரிப்பு வர ஆரம்பிச்சிருது. அப்போ அங்கே எல்லாருமே இவன் இப்படியே தான்ப்பா ஏகப்பட்ட பொண்ணுங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டான் அப்படின்ற சொன்னதுமே அப்போ ஹீரோயின் அப்படின்னா அவனுக்கு ஏதாச்சும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கா. அப்படியே வந்துட்டு ரெண்டு பேரும் அவங்க மாற்றி மாற்றி அப்படியே பார்க்குறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷையாக ஆரம்பிச்சிருது. வேமாவை வந்து இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிடுறா. பிறகு அங்கே ரூம்லேயுமே வந்து இப்படி தான்ப்பா அவன் வந்துட்டு எந்த ஒரு பொண்ணையுமே வந்துட்டு அவ்வளோ ஈஸியால் வந்து நம்பர் கொடுக்க மாட்டான் பேச மாட்டான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினோட மைண்டில் அந்த விஷயங்கள் மட்டுமே போயிட்டுருக்கு. அவனோட அந்த ஃபோட்டோவே அங்கே வந்து பார்த்துட்ருக்கா. நெக்ஸ்ட் டைம் மினியும் அவளுமே சேர்ந்து அங்கே வந்து கிளாஸ்க்கு போயிட்டேவோம் எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேர போகிற எக்ஸ்ட்ரா கோர்ஸ் பண்ணணுமேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே எனக்கு வந்துட்டு பிடிச்ச ஒரு கோர்ஸ் இருக்குப்பா அதுதான் பண்ணணும்னு சொன்னதும் அப்போ அங்கே அந்த மியாட்ட நீயுமே அங்கே தானே இருக்க, நீ சீனியர் வேற, நீ சொன்னேன்னா உடனே போட்டுருவாங்களாங்க, நீ வந்துட்டு சொல்லேன்னு சொன்னதும் நான்
நான் வந்து அப்படிலாம் யாருக்கும் போய் சப்போர்ட் பண்ணிட்டு போட சொல்ல முடியாது. அவங்களுக்கு அதுக்கு வந்து திறமை இருக்கணும். அங்க வந்தா ஏகப்பட்ட ஒர்க் பண்ணணும். ரொம்ப கஷ்டம் அது இதுன்னு ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுமே அங்க தான் இருக்கான் போல. அதுக்காக தான் வந்துட்டு வயித்தெரிச்சலோட சொல்றா. பட் ஹீரோயின் படிச்சா கஷ்டமா தான் இருக்கும். அதுக்காக நம்ம வந்துட்டு கஷ்டத்த பார்த்து விலகி இருக்க முடியுமா? நான் கண்டிப்பா வந்துட்டு பண்ணா அதுக்குள்ள தான் போவேன்னு சொல்றா. அப்ப அங்க அத கேட்டுட்டு இன்னுமே அவளுக்கு வயித்தெரிச்சல் ஆயிட்டு இருக்கு. பிறகு நம்ம ஹீரோ தான் அங்கே வந்து எல்லாருக்குமே இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து எல்லாரும் எதுக்காக ஜாயின் பண்ணுறீங்கன்னு சொன்னால் எல்லாம் நம்ம ஹீரோவை பார்க்கணுன்றதுக்காக தான் சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அவங்க ஃப்ரெண்டு உன் ஃபேஸை தான் ஃபஸ்ட்டு நான் வந்து சர்ஜரி பண்ணணும்டா அப்போயாச்சும் ஏதாச்சும் பொண்ணுங்க என்னை பார்க்குறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது இவன் எனக்கு ரொம்பவே வந்துட்டு இரிட்டேட் ஆகிட்டு இருக்கு நீயே வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கோ நான் போயிட்டு வரேன் எதுவுமே உருப்படலைன்னு சொல்லிட்டு போனதும் நம்ம ஹீரோயின் வேமா ஓடி வந்துட்டு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டதுமே இவன் ரொம்ப அப்படியே ஹாப்பி ஆகிட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு அப்படியே அங்கே வந்து உட்காந்துட்ருக்கான். அப்போங்க கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா இவ்வளோங்க செலக்ட் பண்ணிடுறாங்க. அங்கே இருக்க பொண்ணுங்க எல்லாருமே என்னப்பா வந்து வரவங்களையும் ஜின்னு இவ்வளோ சூஸ் பண்ணிட்டாங்களேன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அங்கே போயிட்டுருக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்டு நான் தான் சொன்னேன்ல ஃபஸ்ட் டைம் அந்த பொண்ணை பார்த்ததுமே உனக்கு லவ் ஆயிடுச்சு நீ ஏன் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது இல்லைடா நான் இதுக்கு முன்னாடி இவ்வளோ எங்கேயோ பார்த்துருக்கேன் அதை தான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். பிறகு அங்கே நியூஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப வைரல் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே சூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயின் அப்படியே சிரிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த சைடில் இருக்கான். அவனை பார்த்ததுமே அவர் ரொம்ப அரண்டு போனதுமே என்னை பார்த்தா உனக்கு என்ன இவ்வளோ தூரத்துக்கு பயமாக இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது டக்குன்னு வந்துட்டீங்களா அதனால் பார்த்துட்டு ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லும்போது அப்போ அவன் அங்கே வந்துட்டு சரி ஓகே அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினுமே நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லுதும் உனக்கு திறமை இருக்குது அதனால் சூஸ் பண்ணேன் சும்மா வந்துட்டு எல்லாத்தையும் சூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயினுமே தேங்க்யூ சொல்லிட்டுருக்கா. சரி டிபார்ட்மெண்ட் என்னமோ எடுத்துட்டேன் ஆனால் அதுக்குள்ளே ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்குது நீ எதுக்குள்ளே போக போகிறேன்னு சொன்னதும் நான் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் தான் போய் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஆசைன்னு சொன்னதும் அப்படியா சரி ஓகே அது என்னோட டிபார்ட்மெண்ட் தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவளுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கா. நான் வந்துட்டு உனக்கு என்ன வந்துட்டு தேவையோ அது எல்லாமே கரெக்டாக பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் நானுமே கரெக்டாக வந்துட்டு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கா. ஓகே உனக்கு ஏதாச்சும் தேவை இருந்தால் நீ வந்து என்கிட்ட கூப்பிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ அவங்க வீட்டிலேருந்து கால் வந்துடுது அவங்க அப்பா நீ உடனே வீட்டுக்கு கிளம்பிவான்னு சொன்னதும் நான் இப்போ ஹாஸ்டலில் இருக்கேன் எப்படி வர முடியும்னு சொன்னதும் உன் பிரதர் நீ வந்துட்டு இல்லாமல் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கான் நீ வந்துட்டு கிளம்பிவான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு போகிறதுக்கு விருப்பமே கிடையாது. ஏன்னா அவங்க ஸ்டெப் மதர் எப்பயுமே ரூடாக தான் பிஹேவ் பண்ணுவாங்க. என்னால் வந்துட்டு வர முடியாது நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொன்னதும் நீ எப்படி வந்துட்டு இவ்வளோ மோசமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அவர் திட்டாரு. பட் ஹீரோயின் எதையும் கண்டுக்கல அவங்க ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவர் ரொம்பவே இங்கே ஃபீல் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. பிறகு அங்கே அவங்க ரூம்மேட் வந்து என்னப்பா அங்கே அந்த ஷாவ் அந்த புது பொண்ணு அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கான்னு சொன்னதும் வீட்டோட ஞாபகம் வந்திருக்கும் அதனால் அழுகுறான்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நான் இப்போ தானே பேசிட்டு வந்தேன் அப்போ நல்லா தானே இருந்தான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அவளை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் ஹான் கொடுக்குறான். அவள் படித்த ஸ்கூலை பார்த்ததுமே இது என்ன நான் படித்த ஸ்கூல் மாதிரி இருக்கு அப்போ அதனால தான் வந்து எனக்கு பார்த்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு அவே யோசிக்கிறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ அவங்க டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவங்க பர்ஃபெக்டாக வந்து எக்ஸ்பிளைன் கொடுத்துட்ருக்கான். உங்களுக்கு யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அவனை ஃபேஸே பண்ண முடியல ரொம்பவே வந்துட்டு ஷை ஆகிட்டு எதுவுமே அங்கே கேட்கவுமே மாட்டா. பிறகு அவங்க வெளியே வந்துட்டு எதுக்காக நான் இப்படி பண்ணேன் எதுக்காக எனக்கு வந்துட்டு பார்த்துட்டு பேசுறது கூட ரொம்ப ஷை ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டுருக்கா. பிறகு அங்கே நம்ம ஹீரோ வரதை பார்த்துட்டு விழுந்தடிச்சு வேமா ஓடி போய் அவன்கிட்ட பேசணும்னு போனால் அவன் வேமா பிடிச்சிடுறான். என்ன பண்ணிட்டுருக்க இதுக்காக இவ்வளோ ஸ்பீடில் வந்துட்டுருக்க என்னை பார்த்தா உனக்கு என்ன எப்படி தெரியுது மேலே வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து இடிச்சிட்ருக்க என்னமோ வந்து பயங்கரமா அப்படின்ற செட் அவன் கேட்கும்போது இல்லை உங்ககிட்ட நான் வந்து பார்த்துட்டு பேச தான் வந்தேன்னு சொன்னதும் சரி ஓகே இந்த பிளாக் கார்டு உனக்கு தான் அப்படின்ற செட் அவன் கொடுக்கும்போது எனக்கு இது இருக்குது அப்படின்றத செட் அவள் கேட்குறா. நான் வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து யாருக்காச்சும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் பட் வந்துட்டு யாருமே இப்போதைக்கு வந்துட்டு என்கிட்ட பேசலை ஒழுங்கா ஸோ நான் யாருக்கு கொடுக்குறதுன்னு தெரியல அதனால தான் ஓன்ட்ட கொடுத்தேன் அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே நான் வந்துட்டு உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்கணும் ஒரு பொண்ணு வந்துட்டு உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணதுக்கு நீங்கள் முடியாதுன்னு சொன்னீங்களே நீங்கள் எதுக்காக அப்படி சொன்னீங்க ஒருவேளை உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லாட்டி வந்துட்டு அந்த பொண்ணை பிடிக்காமையான்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் இப்போ வந்து உண்மையான ஆன்சர் சொல்லணுமா இல்லை ஃபேக்காக சொல்லணுமான்னு சொன்னதும் உண்மையான ஆன்சர் தான் சொன்னதும் அப்படின்னா அதுக்கு நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னா தான் வந்துட்டு உண்மையாக நான் வந்து சொல்ல முடியும் அப்படின்னா நீ வந்துட்டு இதுக்கு இன்னுமே கொஞ்சம் நெருங்கி வரணுமே என்கிட்டன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே அவள் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிடுறான்.
அதையும் பார்த்துட்டா அவன் நீ ஒன்றும் பயப்படாத நான் சும்மா தான் பேசினேன் அப்படின்றத சொல்லிட்டு அவளை அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அங்கேருந்து போகும்போது நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு எனக்காக பண்ணியிருக்கீங்க, நான் உங்களுக்கு ஒரு மீல் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், என் கூட சேர்ந்து நீங்கள் சாப்பிட வரீங்களான்னு சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேருமே நம்பருமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த மியாக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வயிற்றுச்சலாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் போகும்போது வேணுக்குனே வந்து இடிச்சு விட்டு ஃபோன் அங்கே கிராக் ஆக்கிடுறா. ஹீரோயினுக்கு நல்லாவே புரிஞ்சுக்குது அங்கே அவள் திமிரா பேசுனதுமே வேணும்னே பண்ணியிருக்கான்னு. இப்போ நீ வந்துட்டு இதெல்லாம் வேணும்னே பண்ணிட்டுருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நீ இந்த மாதிரி என்கிட்ட ரூடாக இதுக்கப்புறம் பிஹேவ் பண்ணிவிட்டு உன் திமிரெல்லாம் காமிக்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோமே, நான் கண்டிப்பாக அதுக்கு உன்னை பழி வாங்காமல் விட மாட்டேன், ஞாபகத்தில் வச்சுக்கோ. இந்த மாதிரிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக அதுக்கான வந்து பனிஷ்மெண்ட் உனக்கு கிடைக்கும். நீ எனக்கு வந்து காம்பன்சேஷன் இதுக்கப்புறம் பண்ணிதாகணும். பாவமேன்னு உன்னை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதும் அவளுக்கு பார்த்தா அங்கே ரொம்ப வயிற்றுச்சலாயிட்டுருக்கு. அங்கே ஃபோனை பார்த்துட்டு என்னாச்சுன்னு சொன்னதுமே வேணுக்குனே அவள் வந்து இடித்த மாதிரி தான் இருக்குன்னு சொன்னதும் அந்த சீனியர் உன்னை வந்துட்டு வேணுக்குனே டார்கெட் பண்ணுறான்னு உனக்கு என்ன தோணுறையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்படி தான் எனக்குமே தோணிட்டு இருக்கு அப்படின்றத அவள் சொல்கிறா. சரி என்னப்பா ஆச்சு, அவன் என்ன உன்னை லைக் பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு கேட்டதும் லைக் என்னத்தை போய் பண்ணுறது, ஒழுங்காக பேசக்கூட மாட்டான் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு மெசேஜ் அனுப்பி விட்றா, மீலுக்கு வந்துட்டு வரையா இன்றைக்கின்னு சொல்லிட்டு எனக்கு இல்லை முக்கியமான வேலை இருக்குது அப்படின்ற சொன்னதும் அப்போ அங்கே அவள் வந்து சரி ஓகே உனக்கு டைம் இருக்கப்போ வான்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புகிறா. பட் இப்போ வரைக்குமே பதிலே வரலை. அங்கே நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் அங்கே மீனிட்டு என்னப்பா அவன் வந்து கண்டுக்கவே மாட்டானேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது கூட்டி சீக்கிரம் கண்டிப்பாக வந்துட்டு அது லவ்வாக மாறிடும், நான் பேசாமல் சொல்கிறத கேளு. அவனை பார்த்து நேராக கழுத்தை பிடிச்சி நின்றுட்டு நான் அவனை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்டான்னு சொல்லிட்டு அவனை லிப் டு லிப் கிஸ் பண்ணிடுற. அவன் முடியாதுன்னு சொல்ல மாட்டான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே ஆன்சியன் பீரியடில் இதே மாதிரி பண்ணுற மாதிரி தோணுது. பட் அங்கேயுமே அவன் உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொன்னதும் அவங்க ரிட்டன் வந்துடுறா. ஐயோ நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வந்துட்டு மெசேஜ் பண்ணுறா வர சொல்லி விழுந்தடிச்சு ஓடும்போது அங்கே ப்ரப்போசல் வந்துடுறாரு. எங்கப்பா இவ்வளோ தூரத்துக்கு வேகமாக ஓடிட்டுருக்க, என்ன உன்னோட பாய் ஃப்ரெண்டு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கானான்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஜின் வந்துடுறான். சரி வா போகலான்னு சொல்லும்போது என்ன உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா, 2 பேருமே பார்க்க நல்லா இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே சில கேர்ள்ஸ் வந்துட்டு என்னப்பா டேட்டிங் போகிறாங்களான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் இல்லை தப்பாக புரிஞ்சுக்காதீங்கன்னு சொன்னால் வேமா இவன் பிடிச்சி அங்கே வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே ஃபுட் எல்லாமே 2 பேருமே அங்கே ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஜாலியாக வந்துட்டு அவங்க ஃபுட் எல்லாமே சாப்பிட்டுட்டு அங்கே வந்து பே பண்ண போகும்போது நம்ம ஹீரோயின் தான் பே பண்ண போகிறா. பட் அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட இது பாதி அமௌண்ட் வந்து இன்றைக்கி ஃப்ரீ தான் கப்புள்ஸ்க்காகன்னு சொன்னதும் ஆனால் நாங்கள் கப்புள்ஸ் இல்லையேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோக்கு ஃபேஸே அங்கே மாறி போயிடுது. அங்கே காசு எல்லாத்தையுமே அங்கே பே பண்ணி விட்றாங்க. என்னாச்சு ஒரு மாதிரியா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னதும் உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குதுல்ல என்ன மாதிரி ஒரு ஆள் கூட போய் வந்து சாப்பிட்றதுக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்டதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ ஏன் எதுக்கு எதனாலும் நினச்சிட்டு இருக்க அப்படின்றதாமே சொல்லிட்டு இருக்கான். அவள் திரும்ப ரிட்டன் அங்கே வரும்போது என்ன பாச்சு என்ன பேசுனியா லைக் பண்ணுறேன்னு சொன்னியான்னு சொன்னதும் அப்படிலாம் எதுவுமே சொல்லலைப்பா, சாப்பிட்டோம் நாங்கள் பாட்டு கிளம்பி வந்துட்டோன்னு சொன்னதும் அப்போ அந்த மியா வந்து அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு அவன் வந்து சூஸ் பண்ணிடுவான் நான் எல்லாத்தையுமே அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா நம்ம ஹீரோயினை. அதெல்லாமே பார்த்துட்டு இன்னுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. அப்போ அவங்க மெசேஜ் பண்ணுறான் நீ என்ன சேஃப்டியாக போயிட்டே இல்லையான்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அந்த மினி. பார்த்தியா சிலருக்குலாம் வந்துட்டு ஃபோன் நம்பரே கொடுக்க மாட்டாங்க, ஆனால் வந்துட்டு அதுங்கெல்லாம் வாய்க்கிலேயே பேசுதுங்கன்னு சொன்னதும் அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு ட்ரெஸ் தைக்கிறதுக்காக அங்கே டெய்லர் ஷாப் தான் போகிறா. அதே இடத்துக்கு தான் நம்ம ஹீரோவுமே வந்திருக்கான். அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேருமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. நம்ம ஹீரோ என்ன கோஇன்சிடென்ஸ் அப்படின்ற செட் அங்கே பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இது கோஇன்சிடென்ஸில் இது டெஸ்னி அப்படின்ற செட் அவ யோசிக்கிறா. அப்போ அங்கே டெய்லர் வந்து என்கிட்ட ஏகப்பட்ட ஒர்க் இருக்குமா, ப்ளீஸ் நீங்கள் உங்களோட மெஷர்மெண்ட்டை நீங்களாவே எடுத்து என்கிட்ட சொல்கிறீங்களான்னு சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு அவங்களுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தா. 2 பேத்துக்குமே அங்கே ரொம்பவே ஆக்வர்டாக ரொம்ப ஷை ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்டே அங்கே கேம்பிங்காக போயிருக்காங்க. அங்கே பார்த்தா ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே போய் எடுத்துகிட்டு வர சொல்லி நம்ம ஹீரோயினையும் மினியுமே அனுப்பிடுறாங்க. ஏன்னா வந்துட்டு கொண்டு போகிறதுன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டே போயிட்டுருக்கும்போது நம்ம ஹீரோவையும் அவங்க ஹானையுமே வந்து பனிஷ் பண்ணியிருக்காரு. எதுக்கு இவங்களுக்கு மட்டும் இப்படி பனிஷ்மெண்ட் சொன்னதும் 3 மினிட்ஸ் இவங்க லேட்டாக வந்திருக்காங்க, இந்த வேலை பண்ணக்கூடாதுல்ல அப்படின்றத சொல்லிட்டு 2 பேருமே மேலே போய் உட்காருங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அங்கே ஹான் மேலே போய் உட்காந்ததுமே அடிப்பாவி எதுக்காக இப்படி உட்காந்துட்ருக்க, செத்துக்கிட்டு தொலை போகிறேன்னு சொன்னதும் பனிஷ்மெண்ட் தானே அப்புறம் எப்படி உனக்கு பூ மாதிரியா உட்காருவாங்கன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. நம்ம ஹீரோயின்ட்ட நீ கவலைப்படாமல் உட்காருன்னு சொன்னதுமே அவளுமே உட்காந்துக்கிறா. பட் என்ன நீ வெயிட்டே இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்டுட்ருக்கான். அங்கே வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துங்க, பனிஷ்மெண்ட் வந்து ஃபினிஷ் ஆனதுமே எந்திரிக்க சொல்லிடுறாங்க. எதுக்காக நீங்கள் இப்படி பனிஷ்மெண்ட் வாங்குறீங்க, ஏன் லேட்டாக வந்தீங்கன்னு சொன்னதும் நைட்டு ஃபுல்லாக கேம் விளாண்டோம்ப்பா, நைட்டு தூங்க லேட் ஆயிடுச்சு அதனால தான் அப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அப்போ நம்ம ஹீரோயின் கேமா, அப்போ பசங்களுக்கு கேம்னால் ரொம்ப பிடிக்கும்ல, நானுமே வந்து இவங்க கூட சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன்னா என்னையுமே இவங்க கூட சேர்ந்து க்ளோஸ் ஆகலான்னு
சொல்லிட்டு என்னையுமே அந்த கேமில் நீங்கள் சேர்த்துக்கிறீங்களான்னு சொன்னதும் சரி வா நம்மளுமே போகலான்னு சொல்கிறான். பிறகு ஆன்லைன் கேம் தான் அங்கே விளையாண்டுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அந்த ரூம்மேட் வந்துடுறா. உன்னை பற்றி ஏகப்பட்ட நியூஸ் தப்பாக போயிட்டுருக்கு, நீ என்ன பார்க்கலையான்னு சொல்லும்போது அங்கே வந்துட்டு ஒவ்வொரு பசங்க கூடயுமே அவள் இருக்கிற மாதிரி அங்கே வந்துட்டு ஃபோட்டோஸ் தாங்க வந்திருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இவங்களாம் யாருன்னு எனக்கு தெரியாதேன்னு சொல்லிட்டு அங்கே ஷாக் ஆகிட்டுருக்கா. அங்கே அந்த பொண்ணு இதெல்லாம் வேணுக்குன்னு யாரோ பண்ணியிருக்காங்கப்பா, இதை நீ என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்குமே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே கவலை ஆயிடுச்சு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ கால் பண்ணதுமே இப்போ ரொம்பவே டைம் ஆயிடுச்சுல, பேசாமல் போய் படுத்து தூங்கலாம் ஓகேவா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காவ. அப்போ அங்கே என்ன ஏதாச்சும் வந்துட்டு கவலையா, வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கேன்னு சொன்னதும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அவ சொன்னதும் சரி ஓகே நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிடுறான். உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிறகு அவனுமே அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே அங்கே செக் பண்ணி பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. யாரோட வேலையாக இருக்கும் இந்த பொண்ணை பற்றி இப்படிலாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது என்னப்பா உண்மையிலே வந்துட்டு லவ் வந்துருச்சா இவ்வளோ தூரத்துக்கு விசாரிக்கிற அப்படின்றத அவன் சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறான். பிறகு மினியும் அவங்க நம்ம ஹீரோயினுமே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு உனக்கு என்னப்பா அவன் க்ரஷ் தானே, நீ பேசாமல் அவன்கிட்ட சொல்லிடு, நான் சொல்கிற மாதிரி நீ இதுக்கப்புறம் ஐடியா பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். அந்த க்ரஷ்ன்ற வார்த்தை கேட்டுட்டு என்னது க்ரஷ்ஷா, உனக்கு யாராச்சும் க்ரஷ் இருக்காங்களான்னு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம், நீங்கள் என்ன இப்போ இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு இருக்காங்க. பட் அவனுக்கு அங்கே ரொம்பவே டவுட் ஆகிடுச்சிருக்கு. அப்போ பார்த்தா அந்த மியா அவனுக்கு தண்ணியை கொண்டு வந்து கொடுத்துட்டு நான் வந்து அவளோட ரூம்மேட் தான் சொன்னதும் அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அவளை பற்றி வாட்ஸ்அப்பில் எப்படி வந்து நியூஸ்லாம் போயிட்டுருக்கு பார்த்தீங்கல்ல, அவள் வந்துட்டு சரியான மோசமான பொண்ணு, நீங்கள் அவட்ட பார்த்தே இருங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் கோவமாயிட்டு அவர் ரூம்மேட் சொல்கிறா அவளை பற்றி இவ்வளோ சீப்பாக பேசிகிட்டு இருக்க, ஒருவேளை அவன் மேலே ஜெலஸ் ஆகிட்டு நீ தான் அப்படி கேவலமான வேலை பண்ணையா அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்டதுமே அதை கேட்டுட்டு இவளுக்கு ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிடுது. என்னோட திடீர்னு அவன் பாட்டு இப்படி வந்து போட்டு வாங்கிட்டு இருக்கானேன்னு, அப்படி நீ பண்ணாத வரைக்கும் உனக்கு நல்லது, பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக நீ வந்துட்டு சும்மா மட்டும் உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு போனதுமே இவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வைத்தறிச்சலாக ஆரம்பிச்சிருது. ஹீரோயின் ஃபோனில் எல்லாத்தையுமே எடுத்து அங்கே செக் பண்ணி பார்த்தா எதுவுமே இல்லை, எப்போ மலைஞ்சிச்சின்னு சொல்லிட்டு அவள் ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது இதுக்கு நீ ஹாப்பி தான் ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் வாட்டர் கொடுக்குறான். நான் தான் ஹான்ட்ட சொல்லி எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ண சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்கே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான். பிறகு ஒரு பையன் இப்படி பிரின்ஸிபல் வந்து உன்னை மீட் பண்ணணுமா கூப்பிட்றாங்கன்னு சொன்னதுமே சரி ஓகே நான் போகிறேன், ஆனால் வந்துட்டு இப்போ தானே வந்து அப்படின்ற சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு அங்கே போயிட்டுருக்கா. பட் அவள் வேறு சைடில் போனதுமே எதுக்காக இந்த பக்கம் போடு, இந்த பக்கம் ஆஃபீஸ் இல்லையேன்னு சொன்னதுமே அந்த பையன் பார்த்தாங்க கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ் பயப்படாத நீ என் கூட சேர்ந்து வா, நான் உண்மையிலேயே உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் என்ன பேசிட்டு இருக்கேன், எனக்கு வந்துட்டு அப்படிலாம் எந்த ஒரு ஐடியாவுமே இல்லைன்னு சொல்றா. அப்பாவே நான் கன்ஃபஸ் பண்ணப்ப அப்புறம் ஏன் நீ ஏத்துக்கிட்டேன்னு சொன்னதும் நான் எப்படா ஏத்துக்கிட்டேன்னு சொல்லும்போது நான் வந்து தண்ணி கொடுத்தப்ப நீ வாங்கி குடிச்சு இல்லைன்னு சொன்னதும் நீ எனக்கு மட்டுமா கொடுத்த, எல்லாருக்கும் தான் கொடுத்த, நீ என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்க, முதல் என்னை வந்துட்டு விடுன்னு சொல்லிட்டு அங்கே வம்பு பண்ணிட்டு இருந்தா விடவே மாட்டான். பட் நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு எதுக்காக ஒரு கேர்ள்கிட்ட எப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, ஸ்கூலோட ரூல்ஸ் எல்லாத்தையுமே நீ வந்து மீறி இருக்க, ரெண்டாவது நம்மளோட கிளப்போட ரூல்ஸையுமே மீறி இருக்க, உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க வேணாமான்னு சொன்னதும் அவன் ரொம்பவே அங்கே பயந்து போயிடுறான். ஏன்னா நம்ம ஹீரோ சீனியர், அவன் ஜூனியர் என்ற வாசி அவனுக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு. அவன் சாரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. பிறகு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்டு இதெல்லாமே வந்து சொன்னதுமே அவனுக்கு எவ்வளோ தைரியம் தான் உன்ட்ட இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருப்பான், நீ சும்மா விட்டு அவனை அடித்து பல்லகளை உடச்சிருக்க வேணாமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு இருக்காங்க. சரி நீ என்ன உன்னோட ப்ரப்போசலில் சொன்னையா இல்லையான்னு சொன்னதும் எங்கே போய் சொல்கிறது, நான் சொல்லலைப்பா அப்படின்றத அவ சொல்லிட்டு ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. எப்போ தான் வந்துட்டு தன்னோட க்ரஷ்ஷை வந்துட்டு சொல்லுவோன்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் வந்துட்டு யார் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, எனக்கு என்னமோ மியா மேலே டவுட்டாக இருக்கேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் டே அவங்க ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. அங்கே போய் பார்க்க போனதுமே அங்கே அவள் இவ்வளோ பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது, நீ என்னை வந்து மீட் பண்ண வந்திருக்கதை நினச்சி அப்படின்றத அவள் சொன்னதும் ஆமாம் உனக்கு ஷாக்காக தான் இருக்கும், நான் முக்கியமான விஷயமா பேச வந்திருக்கேன், நீ அவர் ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன்னு எனக்கு தெரியும்னு சொன்னதும் ஆமாம் உனக்கு முன்னாடியே நான் ரொம்ப வருஷமாக லைக் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் கண்டிப்பாக அப்படி இருக்க முடியாது, ஏன்னா ஸ்கூல் பிடிக்கிறப்பலேருந்து நான் லவ் பண்ணுறேன் 8 இயர்ஸ் அப்படின்றத அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவள் ரொம்பவே எங்கள் ஷாக்காகி போயிடுறா. ஸோ நீ வந்துட்டு ஒழுங்காக வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு, நம்ம 3 இயர்ஸாக எப்படினாலும் ஒன்றா சேர்ந்து தான் இங்கே இருந்தாகணும், நம்ம 2 பேத்துக்குமே இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வேணாம், நீ ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணினா கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு போனதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு நெக்ஸ்ட் அவங்க 2 பேருமே அங்கே வேமா கிளம்பி போயிட்டு இருந்தா நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. வேமா போய் அங்கே வந்து நின்றுக்கிறாங்க. ஹீரோவும் ஹான்மே அங்கே வந்து நின்னதுமே நம்ம மீனி இப்போ வா வந்து வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஹானை கூப்பிட்டுட்டு போயிடுறா. நம்ம ஹீரோயின் அங்கே அவனுமே வந்துட்டு தனியாக இருக்கும்போது ஹீரோயினுக்கு தும்மலாம் வந்துட்டு இருக்கு. அவை ஜாக்கெட்லாம் போத்தி விடுறப்ப அவள் சிரிச்சதுமே நீ என்னை பார்த்ததுமே நர்வஸ் ஆகுற இல்லை வந்துட்டு பல்ல காமிச்சிட்டு இருக்க, என்ன விஷயம், என்ன வந்துட்டு என்ன சீக்கிரட்டாக எது லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதும் நம்ம ஹீரோயின் தைரியத்தை வர வச்சுட்டு பேசாமல் உண்மையை சொல்லிடுவோமான்னு பார்க்குறா. பட் அப்போ
அவங்க அம்மா அங்கே வந்துட்டு கால் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகி போயிட்டு, ஒருவேளை அவங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு பயமாயிடுச்சுக்கா. அப்போ அவன் திரும்ப வந்து, சரி என்னப்பா என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்க என்னன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, இல்லை நான் வந்துட்டு மறந்து போயிட்டேன் அப்படின்றத சொல்கிறா. நான் யோசிச்ச உடனே சொல்லணும் இல்லைன்னா மறந்துடும்னு சொன்னதும், சரி ஞாபகம் வந்த பிறகு சொல்லுன்னு சொல்கிறான். அப்போ அங்கே சில கேர்ள்ஸ் எல்லாருமே வந்துட்டு கப்புள்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்காங்க பாருன்னு சொல்லிட்டு போனதுமே நம்ம ஹீரோயின் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு விளக்கம் கொடுத்துட்ருக்கான். அந்த கோட்டை போத்திருக்கவாசி அங்கே பேசுகிறாங்க. அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோ, நீ ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் போய் நீ இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பியா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், அப்புறம் ஆளுங்க வந்துட்டு தப்பாக புரிஞ்சுக்குவாங்க, அப்புறம் உங்களுக்குமே ப்ராப்ளம் தானே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. பிறகு நைட் அங்கே வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே ரொம்ப சூப்பராக வந்து ஒரு கேம் மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர்த்தையுமே எந்திரிச்சு நீங்கள் சிங்கிங் பண்ணுங்கன்னு சொன்னதுமே இவங்க 2 பேருமே கப்புள்ஸ் அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது ரொம்பவே அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. கப்புள்ஸ்னால் ரொம்பவே நல்லா இருக்கும்ல, நல்லா வந்துட்டு இப்போ சிங்கிங் பண்ணுங்கன்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே பாட்டு பாடவுமே ஆரம்பிச்சிடுறாங்க. பிறகு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட, நீ வந்து 100% அவளை லவ் பண்ணிகிட்ருக்கன்றது கன்ஃபார்ம் தான், நீ அவட்ட எதுக்காக நீ சொல்ல மாட்டேன்னு சொன்னதும், எங்கே போய் சொல்கிறது, யாராச்சும் வந்துட்டு ஏதாச்சும் சொன்னாங்கன்னா கூட உடனே அவள் எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா, அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸு, ஒழுங்காக வந்துட்டு உண்மையை சொல்லிடு, பொண்ணு பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா, வேறு யாராச்சும் வந்துட்டு கவர் பண்ணிட்டு போயிட்டா நீ என்னடா பண்ணுவ அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. நெக்ஸ்ட் டைம் இனியும் அவளுமே சேர்ந்து அங்கே இருக்கும்போது இவன் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோ அங்கே ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்துட்டு, சரி நான் இப்போ வந்துடுறேன் எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது இவன் பார்த்தா, சரி நீ தனியாகவே போஸ் கொடு, நான் வந்து உனக்கு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே அவளுங்க தனியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். ஹீரோயினுக்குமே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கு. நீங்கள் எப்பயுமே மற்ற கேர்ள்ஸையுமே ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்களே, என்ன வந்துட்டு எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும், ஏன் ஜெலஸ் ஆகிட்டு இருக்கேன்னு சொன்னதும், அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு அவள் சொல்கிறா. சரி நம்ம எல்லாருமே சேர்ந்து டின்னர் சாப்பிட்லாம் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. நைட் அங்கே போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு டைம் வந்துட்டு விளையாண்டு தோக்கும் போதெல்லாம் ட்ரிங்க் பண்ணணும். நம்ம ஹீரோயின் தான் அதிக டைம் அங்கே தோற்று அவள் பாட்டு ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அங்கே அப்போ கடலை பார்த்துட்டு நான் போய் நல்லா வந்துட்டு நீச்சல் அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஓடினதுமே நம்ம ஹீரோவுமே பின்னாடி போயிட்டு எங்கே போயிட்டுருக்கும் போது நில் அப்படின்ட்டு சொல்கிறான். சரி ஓகே, நீ வந்துட்டு க்ரஷ்ன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தியே, அந்த பையனோட பேரை நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொன்னதும், நான் வந்து உன்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் போய் சொல்ல போகிறா. பட் அங்கே காதை பிடிச்சவங்க பைட் பண்ணி வச்சுடுறா. அதை பார்த்துட்டு அவன் கோவமாயிட்டு, இதான் நீ சொல்கிற லட்சணமா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின் பக்கத்தில் அவன் ரொம்பவே க்ளோஸாக வந்துட்டு 4 கிஸ் எல்லாமே பண்ணதுமே 2 பேத்துக்குமே ஹார்ட் பீட் எல்லாமே ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோவில் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கதை நல்லாவே புரிஞ்சுட்டு ஹீரோயின் போய் என் பாட்டி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அங்கே ஃபஸ்ட்டு நார்மலாக கிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோர்ஸ்ஃபுல்லாமே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இதை நீ எப்பயுமே மறக்கக்கூடாது, மார்னிங் எந்திரிச்ச பிறகு ட்ரிங்க் பண்ண வாசி மறந்துச்சுன்னு உனக்கு மைண்டில் எதுவுமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். பிறகு பார்த்தா 2 பேருமே சேர்ந்து அங்கே ஒரு ரூம்குள்ளே போயிடுறாங்க. அங்கே வந்துட்டு க்ளோஸ் ஆகிட்டு அங்கே கிஸ் பண்ண போகும்போது டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வந்துடுது. இது எல்லாமே நம்ம ஹீரோயினோட கனவு தான். அங்கே ரொம்ப அரண்டு போய் அவன் எந்திரிச்சிட்ருக்கா. நைட் அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டு, ஐயோ கடவுளை நான் இதுக்கப்புறம் அவனை போய் எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. அப்போ பார்த்தாங்க நம்ம ஹீரோ கால் பண்ணிவிட்டு குட் மார்னிங் சொன்னதுமே இப்போ நம்ம ஹீரோயின் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு பேசுகிறத பார்த்துட்டு, என்ன நேற்று நைட்டு நடந்தது எல்லாமே ஞாபகம் இருக்கான்னு சொன்னதும் அங்கே அவன் அம்மான்னு சொல்கிறா. பட் அங்கே ஹார்ட் பீட் எல்லாமே ரொம்ப ரைஸ் ஆகிட்டு வேகமாக கட் பண்ணதும், சரி உனக்காக வெயிட் பண்ணுறேன் நீ கிளம்பி வா நம்ம வந்துட்டு வெளியே போகலான்னு சொன்னதுமே ரொம்பவே அவளுக்கு நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே பார்த்தாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாயிட்டு, இது நம்மளோட ஃபஸ்ட் டேட்டாச்சின்னு சொல்லிட்டாங்க வரா. பட் அவன் வந்து நம்மளை இப்போ பார்த்தா கப்புள்ஸ் தானே நினைப்பாங்க, நீ இப்போ போய் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் கொடுப்பியான்னு சொன்னதும் அவன் ரொம்ப சந்தோஷமாகறா. பட் அவன் வந்து அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் வந்துட்டு சேமாக இருக்குன்றதை தான் அங்கே சொல்லியிருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு கொஞ்சம் டிசப்பாயிண்டாக தான் இருக்குது. அப்போ அவன் சொல்கிறான், நீ வந்துட்டு யாரையோ க்ரஷ்ன்னு சொல்லிட்டு இருக்க, பட் அது யாருன்னு தெரியல, ஆனால் நான் உன்னை கண்டிப்பாக வந்துட்டு சேஸ் பண்ணாமல் மட்டும் விட மாட்டேன், ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன்னு சொன்னதும் அதை அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து சொன்னதுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதை கேட்டுட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷமாயிருது. நீ வந்துட்டு அவன்கிட்ட இப்போ லைக் பண்ணுற அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காத, நீ வந்து ஒரு கேர்ள், அவனை கொஞ்சமாச்சும் அலைய விட வேணாமா, நீ ஃபைனலாக நீ தாண்டா என்னோட க்ரஷ்ன்னு சொல்லு, அது ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அப்படி பண்ணால் வந்துட்டு அவர் கோச்சிக்க மாட்டாரான்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவனோட சின்சியாரிட்டியை நம்ம வந்துட்டு டீஸ் பண்ணி பார்க்க வேணாமான்னு சொல்லிட்டு அங்கே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அப்போ அவங்க அம்மா சின்ன வயசில் இறந்து போகிறப்பாங்க வந்துட்டு நீ இதுக்கப்புறம் நல்லபடியாக சேஃப்டியாக இருக்கணுமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு இறந்து போயிருக்காங்க. உன்னோட அப்பா மேலே நீ ப்ளேம்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்ருக்கா. இப்போயுமே அதை நினச்சி அங்கே கவலையாயிட்டுருக்கு.
நம்ம ஹீரோக்காக அவங்க மெசேஜ் பண்ணதுமே அவளோட மெசேஜை பார்த்ததுமே அவன் புரிஞ்சுக்கிறான், ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கான்னு. அங்கே கால் பண்ணிவிட்டு நீ வந்து நான் ஸ்டோரி சொல்கிறேன் அதை தொடர்ந்து கேளுன்னு சொன்னதுமே அங்கே ஸ்டோரி சொல்ல ஆரம்பித்ததும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதெல்லாமே பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஒரு காம்படிஷனில் கலந்துருக்கா. பார்த்தா அதில் சைனீஸ் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸை போட்டு அங்கே ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணதும் அங்கே இருக்க எல்லாருமே சேர்ந்து உண்மையிலேயே அவளோட ஹஸ்பண்டாக வரப்போறவே ரொம்ப கொடுத்து வச்சவேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் ரொம்ப வயிற்றுச்சலாயிட்டு இருக்கு. இவங்க என்னோட பேரெல்லாம் சொல்லியிருக்கணும், இருந்தாலும் நான் தான் அவளோட ஹஸ்பண்டாக வரப்போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயினை மீட் பண்ண போகும்போது அவள் ஸ்லிப்பாக விழுக போயிடுறா. வேமா அவன் பிடிச்சிட்டு உன்னோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நிறைய பேர் உனக்கு ஃப்ரெண்ட்ஸாகவே மாறிட்டாங்கப்பா அப்படின்றத சைட்டு அங்கே பேசிகிட்டு இருந்தா. அங்கே ஹான் வந்து ராம் போதும்பா சாமி அப்படின்றத சைட்டு அங்கே கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். உண்மையிலே பார்க்க 2 பேருமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு நைட்டு ஒரு பார்ட்டிக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அங்கேயுமே ஒரு காம்படிஷன் மாதிரி வந்துட்டு விளையாடுறாங்க. காலில் வந்துட்டு எடுக்கணும், அதில் என்ன எழுதியிருக்கோ அதை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஹானுக்கு பார்த்தா அங்கே செக்ஸியாக டான்ஸ் ஆடுற மாதிரி வந்துடுது. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லோரும் கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பிறகு ஹீரோயினை எடுக்க சொன்னதுமே ஏதாச்சும் ஒரு பர்சனோட ஒரு ஸ்ட்ராபெரியை வச்சு அங்கே வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக வந்து அதை வாயிலேருந்து எடுக்கணும்னு சொன்னதும் வேணுக்குனே நம்ம ஹீரோ ரொம்ப சின்னதாக வந்துட்டு பார்த்து அங்கே வந்துட்டு வாயில் வச்சுட்டு எடுக்க வச்சுட்ருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷை ஆகிட்டாங்க. போயிட்டு எதுக்கு எனக்கு எடுத்தாலும் எப்பயுமே இப்படி நடந்துட்டுருக்கு, ஹார்ட் பீட் எல்லாமே ரொம்ப ரைஸ் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப வெக்கப்பட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். ஸோ நம்ம ஹீரோயின் பிஹேவ் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு நல்லாவே புரிஞ்சுக்குது. அப்படின்னா இவளோட க்ரஷ் நான் தானான்னு சொல்லிட்டு அங்கே அவளோட ஃபோர்ஹெட்டில் போய் அவன் வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்கான். பிறகு வீட்டில் இருந்து கால் வருது, இப்படி நாங்கள் வந்து ட்ரிப்புக்காக கிளம்புறோம், நீ உன்னோட பிரதரை வந்து பார்த்துக்கோ, நீ வா கிளம்பின்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் யூனிவர்சிட்டியில் இருக்கேன், நீங்கள் ட்ரிப்புக்கு போகணுன்னா குழந்தைய கூட கூட்டிகிட்டு போங்க, அதை நான் என்கிட்ட விட்டுட்டு போவீங்கன்னு சொல்லிட்டு பேசினதும் அவங்க அப்பா புரிஞ்சுக்காமல் ஓவராக கற்றுனதுமே நம்ம ஹீரோயினுக்கு வேறு வழி இல்லாமல் போயிடுது. பிறகு அங்கே வந்துட்டு அவன் கூட்டிகிட்டு வர போய் ஆக வேண்டிய நிலைமையாயிருது. அங்கே வந்துட்டு குழந்தைய ஒழுங்காக பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டெப் மதரை பார்த்தா அங்கே ரொம்ப ரூடாக அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயின் சரி ஓகே நான் குழந்தைய பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறா. பட் வந்துட்டு அவங்க ஸ்டெப் மதரையும் வாயடைக்கிற மாதிரி இங்கே பேசி விட்றா. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அங்கே குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே சாப்பிட்றதுக்காக போனதும் அந்த பையன்ட்ட சேர்ந்து எல்லாருமே சந்தோஷமாயிட்டு இருக்கும் போது யார் இவருன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே இவரை நீ பிரதர்னு கூப்பிடு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அவன் வாட்டு வீட்டை போட்டு கொடுத்துருவான்ப்பான்னு சொன்னதும் ஹீரோவுமே சிரிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி குழந்தையோட சேர்ந்து அங்கே வந்து பொம்மை இல்லாமல் எடுத்துகிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கூட சேர்ந்து நீ கொஞ்ச நேரம் விளையாடவான்னு சொல்லிட்டு அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ நீ இப்போ என் கூட சேர்ந்து வான் சீட்டங்க கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நான் உண்மையிலே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், உன்னை மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், கண்டிப்பாக என்னோட படிப்பெல்லாமே முடிச்ச பிறகு நான் உன்னை தான் மேரேஜ் பண்ணிக்கிருவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் குழந்தைய கொண்டு வந்து வீட்டில் வச்சா அப்போவுமே அவங்களுக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு பாசமே இல்லாமல் திமிராவே தான் அவங்க ஸ்டெப் மதர் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவுமே நம்ம கடமைக்கு தான் வந்துட்டு இருக்க மாதிரி இருக்காரு. இவங்க நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். பார்த்தா அவளை டச் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அப்படியே பயந்து பயந்து கையை இப்படி தூக்கிக்கிட்டே இருக்கான். அவங்க ஒரு ஹாரர் மூவி பார்த்ததுமே பயந்து போய் அவள் ஹக் பண்ணிக்கிட்டதுமே இதான் சான்ஸ்டான்ட்டு அவங்க ஹக் பண்ணிட்டு விடவே மாட்டான். என்ன வந்துட்டு உனக்கு என்ன ரொம்ப பயமானு சொன்னதோ இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது கொஞ்சமாக அப்படின்றத சொல்லிட்டு இப்படியே வந்துட்டு ஜாலியாக அவங்க 2 பேருமே ஹாப்பியாக அங்கே பேசிகிட்டே இருக்காங்க. உன்னோட அம்மாவுக்கு என்ன பிடிக்குமான்னு சொல்லிட்டு அவள் கேட்டதும் ஏன் பிடிக்காது உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு இவங்க ஸ்டெப் மதருக்கு பார்த்தா இவங்களோட அந்த லவ் விஷயம் தெரிஞ்சு போயிடுது. உடனே நம்ம ஹீரோவை கூப்பிட்டாங்க வந்து மீட் பண்ணுறதுக்காக வந்துடுறாங்க. நீ வந்து இப்படிலாம் வந்து பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், இது நல்லது கிடையாது, பேசாமல் வந்து விட்டு விலகி போயிடுன்னு சொன்னதும் நான் என்ன இப்போ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் அவள் சின்ன வயசுலவே அம்மாவே முழுங்கினவ, அவள் எப்படிப்பட்டவன்னு உனக்குன்னா தெரியுமா, நீ அவகிட்ட இருக்காதன்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு மாதிரியா ஹீரோயினை பற்றி தப்பாக பேசிட்டு பிள்ளைங்களுக்கு வந்து அம்மா தானே சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அதெல்லாமே கேட்டுட்டு இவனுக்கு அங்கே ரொம்பவே கோவமாயிருது. நீங்கள் பேசுகிற விதத்திலே தெரியுது நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு அந்த பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்குவீங்கன்னு, உங்கள் வேலை ஏதோ பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு திட்டி அசிங்கப்படுத்தி விட்டு போயிடுறான். பிறகு ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவன் வந்துட்டு அங்கே பிரேஸ்லெட்டாமே கொடுத்து கையில் வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நான் எப்பயுமே உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொல்கிறான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவங்க அப்பா கால் பண்ணிவிட்டு உன்னோட அம்மாட்ட வந்து ரொம்பவே மோசமாக உன்னோட பாய் ஃப்ரெண்ட் பிஹேவ் பண்ணியிருக்கான், அவனை மாதிரி ஆள் கூட எல்லாம் உனக்கு ரிலேஷன்ஷிப் தேவை கிடையாது, நீ பிரேக்கப் பண்ணிடுன்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கீங்களே, உங்களோட இந்த புது ஒய்ஃப்க்கு நீங்கள் என்னைக்காச்சும் அட்வைஸ் பண்ணி திருத்த ட்ரை பண்ணியிருக்கீங்களா, எப்பயுமே மற்றவங்கள தான் வந்துட்டு குறை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற சைட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுருக்கா. நீங்கள் இதுக்கப்புறம் இதெல்லாம் என்கிட்ட வந்து ஒன்றும் சொல்ல தேவை கிடையாது, நான் பிரேக்கப்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க காலை கட் பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்து யார் பேசுனதுன்னு சொல்லும்போது அவர் ரொம்பவே நான் அவங்கள லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. ஹக் பண்ணிட்டு ரொம்ப எமோஷனலாக எழுறா. நெக்ஸ்ட் மார்னிங் அவங்க ஃப்ரெண்டு பார்த்தா அவளுக்கு ரொம்ப ஃபீவர்
ஃபீவர் ஆயிடுச்சுக்கு. இதை நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி சொன்னதுமே அங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. அப்பயுமே நான் வந்துட்டு ரொம்பவே அங்கே வந்து கவலையாயிடுச்சுக்கா. அவளுக்கு ரொம்பவே புலம்பிட்டுருக்கா. பிரேக்கப் பண்ண வச்சுருவாங்களோ என்னமோன்னு. அங்கே அவள் அடிக்கடி அவளோட ஃபோனுக்கு கால் வந்துகிட்டே இருக்கவுமே இவங்க ஃபைனலாக அங்கே ஃபோனை அட்டன் பண்ணி பேசினதும், நீ தான் அவளோட பாய் ஃப்ரெண்டா, எதுக்காக அவங்களோட ஸ்டெப் மதர்ட்ட இப்படிலாம் பேசினான்னு சொன்னதும், நான் வந்துட்டு உங்களோட சின்ன பையன், நாங்கள் வந்து உங்ககிட்ட வந்து ஈக்குவலாக பேசுறதுக்கு விரும்பலை, பட் நீங்கள் உங்கள் பொண்ணை பற்றி ஒரு தடவையாச்சும் யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் இங்கே கட் பண்ணதுமே அவருக்கு அங்கே ரொம்பவே கில்ட்டாக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோங்க ரொம்பவே நல்லா கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவங்க அப்பா அங்கே வந்துட்டு ஹீரோவை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாரு. ஏன்னா ஹீரோவோட அப்பாவோட கம்பெனியில் தான் இவர் இங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்காரு போல். ஸோ நீ ரொம்ப நல்ல பையனாச்சேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீங்கள் பிரேக்கப்லாம் பண்ண வேணான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. தன்னோட ஒய்ஃப் மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு அவருக்குமே புரிஞ்சுக்குது. அப்போங்க நம்ம ஹீரோ, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நீ சொல்லு, ஒரு வேளை நீ வந்துட்டு ஸ்கூல்லேருந்து என்னை ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கியா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், நம்ம ஹீரோ ஏன் அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னதும், உண்மையை சொல்லு அப்படின்றத சொல்லிட்டு அவன் பக்கத்தில் அப்படியே க்ளோஸ் ஆகுந்ததுமே அவளுக்கு அவங்க ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிடுது. அவனுக்கு தெரிஞ்சுக்கிறது நல்லாவே. பிறகு அவங்க ஸ்டெப் மதர் அங்கே டேசி என்ற ஒரு பொண்ணு வந்து அப்ராட்லேருந்து வர வச்சுருக்காங்க. அவள் வேறு யாரும் கிடையாது, அவங்களோட சிஸ்டரோட பொண்ணு தான். அந்த பொண்ணு அவங்களுமே சேர்ந்து வந்ததுமே இங்கே வந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு எப்பயுமே தப்பாக சொல்லி கொடுத்து வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு எதிராக திருப்புறதே இவங்களோட வேலை போல். ஸோ வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினுமே பேசிகிட்டு இருக்கும்போது, நான் வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், என்னோடய பேரண்ட்ஸை மீட் பண்ணேன்னு சொன்னதும், அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். அவங்க பேரண்ட்ஸ்க்கு அவளை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமாகி போயிடுது. என்னோட டாட்டர் எல்லாவை ப்ரொடெக்ட் பண்ணுறது உன்னோட வேலை தான், அவளை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. பிறகு அங்கே ஒரு பார்ட்டிக்குமே ஏற்பாடு பண்ணியிருக்கும் போது, அப்போ அவங்க ஸ்டெப் மதர் பார்த்தா அந்த பொண்ணுகிட்ட ட்ரிங்க்கில் வந்து ட்ரக்கை கலந்து கொடுத்துரு, அவளை கைப்பிடியே இன்னைக்கு அசிங்கப்படுத்திடலாம், நீ வந்துட்டு அவன் கூட சேர்ந்து பேசாமல் வந்துட்டு க்ளோஸ் ஆகிரு, ஏன்னா வந்துட்டு அவன் பெரிய பணக்கார வீட்டு பையன், இதனால் உனக்குமே லாபம், உன்னோட அங்கிளுமே உன்னை வந்துட்டு நல்லா பாராட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஏற்றி விட்டுட்ருக்காங்க. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு பக்கம் அங்கே ரொம்ப கில்ட் ஆகுது. இதெல்லாமே ரொம்ப தப்பேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நடந்த எல்லாத்தையுமே அங்கே சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே அவருக்கு ரொம்பவே கஷ்டமாகி போயிடுது. என்னால் இதை நம்ப கூட முடியலன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கவலையாகி போயிடுது. எதுக்காக நீங்கள் இப்படி கேவலமான வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே அங்கே கோவமாயிட்டு வந்து அந்த பொண்ணுகிட்ட அங்கே கத்த ஆரம்பிச்சிடுறா. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோ மீட் பண்ண வந்ததுமே அவன் ரொம்ப பாவங்க, ரொம்ப கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கும். ஹீரோயின் ஹக் பண்ணிட்டுங்க சாரி சொல்கிறா. என்னால் தானே இத்தனை பிரச்சனைன்னு சொன்னதும், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் ஃபுல்லாமலாம் ட்ரிங்க் பண்ணலை, எனக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ வந்துட்டு எப்படி இந்த வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பிறகு பார்த்தா அவங்க ஸ்டெப் மதர் அங்கே மீடியாஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வர்றாங்க. பட் அங்கே ரூமில் பார்த்தா யாரையுமே காணும். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ நம்ம ஹீரோ உங்கள் ரூம்லேருந்து வெளியே வந்ததுமே அங்கே வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. யார் அப்போ உள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டு, நீ வந்து ஒழுங்காக வந்து அவளை வெளியே வர சொல்லு, நீ என்ன குடும்பமானத்தை வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தா உள்ளேருந்து வர்றது டேசி தான். அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப அவங்களுக்கு ஷாக்காகி போயிடுது. அப்போ அங்கே அவள் வந்து இவங்க தான் இந்த வேலையெல்லாம் பண்ண சொன்னது, அந்த பொண்ணை அவமானப்படுத்துறதுக்காகன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொன்னதுமே, நான் உன்னோட ஆன்ட்டி, நீ வந்துட்டு இப்படி எனக்கு எதிராகவே வேலை பார்ப்பேன்னு சொல்லிட்டு அவங்க கோவமாயிட்டு அடிக்க போகும்போது, இத்தனை நாளாக உங்களோட இந்த கேவலமான பேச்சை கேட்டு நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், இதுக்கப்புறமே நான் பண்ண மாட்டேன்னு அவள் சொல்கிறா. அப்போ அவங்க அப்பாவுமே வந்துட்டு உன்ன மாதிரி லேடியை போய் நான் மேரேஜ் பண்ணேன்னு நினச்சி எனக்கு கவலையாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஜெயிலையுமே பிடிச்சி அங்கே போட சொல்லிடுறாரு. இப்படியே வந்துட்டு அவங்களோட அந்த கிராஜுவேஷன் டேயுமே வந்துருச்சு. அப்போ அவங்க ஒரு பையன் வந்துட்டு கால் பண்ணி புக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் பண்ணுறதை பற்றி அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுமே நார்மலாக அங்கே பேசுகிறா. பட் அந்த பையனை பார்த்தா கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயின்ட்ட நம்பர் கேட்டு அங்கே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத, நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, ஃபோனை வையின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே அங்கே கோவப்பட்டுட்டு இருக்கா. பிறகு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்துடுது. இப்படி நீ வந்துட்டு கிளம்பி வா, கீழே வந்துட்டு உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்னடான்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் பார்த்தா அங்கே வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களாம் ஃப்ளாராக வந்து கொடுத்துட்ருக்காங்க. அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. அப்படியே வந்துட்டு ஏகப்பட்ட ஃப்ளார் ஆகி போயிடுது. கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே ரிங்கை கொடுத்து மேரேஜ் வந்துட்டு பண்ணிக்கிற சொல்லி அங்கே வந்து ப்ராமிஸ் ரிங் வந்து கொடுத்துட்ருக்கான். பெரியவனானதுமே கண்டிப்பாக நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே ரெண்டு பேருமே ஹாப்பியாகிட்டு அங்கே ஒன்று சேர்ந்துடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஹானும் மினியுமே அங்கே ஒரு சைடில் டேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, யாருக்கும் தெரியாமல். அவங்களுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே வந்துட்டு ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.